முருகா சரணம். இறைவன் விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம் இவைப்பட்ட எப்படிப்பட்ட உணர்வுகளுக்கும் ஈடுபடாமல் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன்தான் இறைவன். அவனுக்கு கோபம் தாபம் எதுவும் இல்லை, இன்பம் துன்பம் எதுவும் இல்லை, எல்லாம் ஒன்றுதான். அவன் இறப்பிற்கும் அழுவதில்லை, பிறப்பிற்கும் சந்தோஷப்படுவதும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த இறைவனையே ஒருவன் உணர்ச்சிவசப்படுத்தி விட்டான் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், நம்பித்தான் ஆக வேண்டும். பெரிய புராணம் நீங்கள் எல்லாம் படித்த ஒரு கதைதான். அதில் அந்த காட்டு ராஜாவின் மகன், அதாவது அந்த காட்டுவாசிகளுடைய தலைவனுடைய மகன் திண்ணன் வெகு நாட்கள் கழித்து முருகனை வேண்டி முருகனிடம் தவமிருந்து பெற்ற பிள்ளைதான் இந்த திண்ணன். மிகவும் இரக்கம் உள்ளவன். அவன் வளர்கிறான். வளர்ந்து வாலிபனானவுடன் இளவரசன் பட்டம், அதாவது அவனுடைய தந்தை சொல்கிறார், அந்த காட்டு வாசியினுடைய தலைவன், இனிமேல் என்னால் உங்களை பாதுகாக்க முடியாது, என் மகன் 16 வயது ஆகிவிட்டது, அவனே இன்னும் உங்களுக்கு தலைவனாக இருக்கட்டும் என்று சொல்கிறார். எல்லோரும் அதை சந்தோஷமாக வரவேற்கிறார்கள். அப்படி தலைவனானவர்களுக்கு முதலில் கொடுக்கப்படும் பயிற்சி என்னவென்றால், அந்த காட்டுவாசிகளுக்கு வேட்டையாட வேண்டும். அப்படி முதல் பயிற்சி வேட்டையாட அந்த திண்ணன் செல்கிறார். அதாவது ஒரு முறை தான் அவர் போகிறார், அதோடு ஞானியாகிவிட்டார். எப்படி என்றால், நல்ல ஒரு ஞானிக்கு ஒரே ஒரு செகண்டில் அவன் இயல்பே மாறிவிடும், வாழ்க்கையே மாறிவிடும். உதாரணத்திற்கு புத்தபுரானை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் கபிலவஸ்து இளவரசன், அரண்மனையிலே சுகபோகமாக வாழ்ந்தவர். ஒரே ஒரு முறை அரண்மனை விட்டு வெளியே வருகிறார். வந்து ஒரு முறை தான் அந்த நகரை சுற்றுகிறார். மறுநிமிடம் அவர் அரண்மனைக்கு செல்லவில்லை, அப்படியே காட்டுக்குள் சென்று துறவியாகி ஒரு பெரிய ஞானியாகவும் ஆகிவிட்டார். பட்டினத்தார், பெரிய பணக்காரர், சோழ மன்னனுக்கு சமமான ஒரு பணக்காரர். அவர் தன்னுடைய வளர்ப்பு பையன் ஒரு முறை கொடுத்த அந்த காதில்லாத ஊசியும் ஓலையும் மகன் கொடுக்கிறார். இந்த காதற்ற ஊசியும் கடைவெளிக்கு வாராதே என்கிறார். அதாவது இந்த ஊசியை கூட நீ இறந்தவுடன் உன்னோடு போட்டு புதைக்க மாட்டாங்க, எதுக்கு இப்படி காசுன்னு அலையிற என்று சொன்ன ஒரே வார்த்தையில் அப்படியே அத்தனை செல்வங்களையும் திறந்து விட்டு ஞானியானவர் பட்டணத்தார். இப்படிப்பட்ட பெரிய இடங்களில், அதாவது பெரிய பணக்காரர்கள் இருந்து ஒரு செகண்டில் ஞானியாளர்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்டவர் தான் இந்த திண்ணன் என்ற அந்த காட்டுவாசனுடைய மகன். ஒரே முறை முதல் முறை இளவரசனாகிறார், அதாவது காட்டுவாசனுடைய தலைவனாக போகிறார். அதற்கு முதல் பயிற்சியாக ஒரு வேட்டையாட வருகிறார். வரும்போது இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான், இது பெரிய விளக்கம் தேவையில்லை. பண்ணி இளைவனுடைய சிலையை பார்க்கிறார், சிவனுடைய சிலையை பார்க்கிறார். அளவு கடந்த அன்பு. அதற்கு ஒரு பழைய கதை உண்டு. இது சாதாரண, அதாவது சில ஞானம் பெறுவது உடனே வருவதில்லை. அது பல தலைமுறைகளாக, பல பிறவிகளாக தொடர்ந்து வந்து அதனுடைய அடிப்படையில் வருவது தான் இந்த திடீர் ஞானம். அதற்கு ஒன்று சொல்லுகிறேனே. மகாபாரதத்தில் அர்ஜுனன் பாண்டவர்களோடு போர் புரிய சென்றவுடன், போர் புரியும் காலத்தில் அவர்களுக்கு ஆயுதங்கள் தேவைப்பட்டது. அதாவது தருமரின் வேண்டுகோளுக்கு இணங்க காட்டுக்குள் அந்த அஸ்திரத்தை பெறுவதற்காக சிவனை நோக்கி தவம் இருக்கிறார். சிவபெருமான் இவருடைய தவத்திற்கு மெச்சி அங்கே வருகிறார். வந்து அதாவது ஒரு காட்டுவாசியாக வருகிறார். உடனே அங்கு ஒரு பன்றி அர்ஜுனனை நோக்கி வருகிறது, அவனை தாக்க வருகிறது. டக்கு நின்று சிவபெருமான், அந்த காட்டுவாசியாக இருக்கின்ற சிவபெருமான் அம்பை எடுத்து அந்த பன்றியை நோக்கி அடிக்கிறார். அதே நேரத்தில் கண் விழித்த அர்ஜுனனும் அந்த பன்னியை நோக்கி வீசுகிறார். அந்த பன்னி கீழே விழுந்து இறக்கிறது. பின்பு இருவரும் வாக்குவாதமாகி மல்யுத்தம் நடக்கிறது. அந்த மல்யுத்தத்தின் முடிவிலே ஒருவருக்கொருவர் அடித்து சிவனுடைய அந்த கால் பாதம் அர்ஜுனுடைய நெற்றியில் பட்டவுடன் அவனுடைய ஞானக்கண் திறக்கிறது. வந்தவர் யார் என்று கொள்கிறார். சிவனே என்று அவருடைய காலடியில் விழுகிறார். அப்போது சிவபெருமானும் அவரை ஆசீர்வதித்து வணங்குகிறார். அப்போது அர்ஜுனன், உனக்கு என்ன வேண்டும் கேளு என்கிறவனும் அர்ஜுனன் சொல்கிறான்,
பகவானே, இனிமேல் இந்த பூமியில் நான் வாழ விரும்பவில்லை, என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களை உங்களோடு என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று சிவனை நோக்கி வருகிறார். உடனே சிவபெருமான் சொல்கிறார், அர்ச்சனா, நீ இந்த பிறவியில் பல காரியங்கள் செய்ய வேண்டியது உள்ளது, ஆகவே அடுத்த பிறவியில் நாம் சந்திப்போம் என்று சொல்கிறார். இது கதை. அந்த பன்னி அடிக்கிறார் இல்லையா, அந்த பன்னி ஒரிஜினல் பன்னி இல்லை. இறைவன் உயிரை கொள்வாரா? கொல்ல மாட்டார். அது இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மாய பன்னி. அதைத்தான் இதுதான். அதே பன்னி தான் இப்போது நான் இங்கு வருகிறேன். இங்கே பெரிய புராணத்துக்கு வருகிறேன், கண்ணப்ப நாயனார் புராணத்துக்கு. அந்த திண்ணன் வெளியே வந்தவுடன் அவர் செய்த ஒரே காரியம், ஒரே ஒரு பன்னியை கொள்கிறார்கள் அவர்கள்தான். அந்த பன்னி எப்படி கொண்டார்? ஏன்னா திண்ணன் மாதிரி ஒரு இரக்கமுள்ள மனிதன், இரக்கமுள்ள உயிர் உலகத்திலே இல்லை என்று சொல்லுவவர்களுக்கு அவ்வளோ இரக்கமான ஒரு குணம் படைத்தவர் திண்ணன். அவர் எப்படி ஒரு பன்றியை கொன்றிருக்க முடியும் என்றால் நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அது ஒரிஜினல் பன்னி அல்ல. மகாபாரதத்திலே அந்த சிவனால் உருவாக்கப்பட்ட அந்த மாயை பன்னி தான் இது இங்கே வருகிறது. அங்கே கொல்லப்பட்டது, அங்கே உருவாக்கப்பட்ட அந்த பன்னி, அதனுடைய வரலாறு இங்கே முடிவடைகிறது. அந்த பன்னியை தான் கொண்டு செல்கிறார். எங்கே கொண்டு செல்கிறார்? எந்த சிவன் உருவாக்கப்பட்டாரோ, எந்த சிவனால் உருவாக்கப்பட்ட அந்த பன்னி, அதே சிவனுக்கு உணவாக போகிறது அந்த பன்னி. அது மாயப்பன்னி, அது ஒரிஜினலாக என்வி கிடையாது. அந்த கறியை கொண்டு தான் சிவனுக்கு கொடுக்கிறார் என்பது வரலாறு. சரி, இப்போது என்ன என்றால், அந்த ஒருவர் அந்த சிவனுக்கு முறையாக பூஜை செய்யக்கூடிய ஒருவர் தினம் வருகிறார், பூஜை செய்கிறார். இவர் இறைச்சியை கொண்டு, அந்த பன்றி இறைச்சியை கொண்டு இறைவனுக்கு கொடுக்கிறார். அவர் போனவுடன் இவர் போகிறார். அவர் சுத்தம் செய்து மறுநாள் பார்த்தால் அந்த பன்றி, இதெல்லாம் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இதில் ஒன்றும் பெருசாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. மறுநாள் ஆகிறார். அப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இறைவா, யார் உங்களை இந்த மாதிரி கறியெல்லாம் கொண்டு இங்கே போடுறாங்களே, நீ தட்டிக்கக்கூடாது அவரை என்று கேட்கிறார். அப்போது சிவபெருமான், பக்தனே, உன்னோடு அவன் பல மடங்கு பக்தி கொண்டவன், அவனுடைய பக்தியை நீ சுவைத்து காட்டுகிறேன் என்று சொன்ன இந்த கதை தெரியும் இல்லையா? அப்போது அவர் வருகிறார். இறைவனுடைய ஒரு கண்ணில் ரத்தம் முடிகிறது. என்னென்னமோ மருந்துகள்லாம் வைத்து பார்க்கிறார், குணமாகவில்லை. தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து அந்த கண்ணிலே ஒட்டுகிறார், ரத்தம் நின்று விடுகிறது. மீண்டும் சோதிப்பதற்காக இறைவன் மறுகண்ணிலே ரத்தம் வரச் செய்கிறார். அப்பொழுது கண்ணப்ப நாயனார் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஏன்னா அப்போது மருந்தை தேடினோம், இப்போது தேவையில்லை, எனக்கு இன்னொரு கண் இருக்கிறது, அந்த கண் எடுத்து சிவனின் அந்த கண்ணிலே வைத்து இரத்தம் வடிவதை நிறுத்தி விடுவேன் என்று சொல்லி அடுத்த கண்ணை குத்த முயற்சிக்கும் பொழுது இறைவன் வருகிறார். அந்த நேரத்தில் இறைவன் எப்படி உணர்ச்சிவசப்படுகிறார் என்பதுதான் நம்ம இங்கு சொல்ல வந்த கருத்து. பொதுவாக மனிதர்கள் ஒரு காரியம் செய்யும் பொழுது, அதாவது உணர்ச்சிவசப்பட்டு சொல்லும்போது, ஒருத்தர் அடிக்க போகிறாருன்னு வச்சுக்காங்களேன், நம்ம அடிக்கக்கூடாதுன்னு அவரை சொல்வதற்கு அடிக்காத 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 பொதுவாக 3 முறை மனிதன் சொல்வது இயல்பு. அதே போல் அதை எடுக்காத எடுக்காத எடுக்காத, தொடாத தொடாத தொடாத, எப்படி என்றாலும் அதாவது ஒரு துன்பமான காரியம், அது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய ஒருத்தர் முயற்சி செய்தால் அதை தடுப்பதற்கு நம்ம உணர்ச்சிவசப்பட்டு 3 தடவை சொல்வோம். இது இயல்பு. இதே போல் அந்த திண்ணன் அந்த இறைவனுக்கு அந்த கண்ணிலே வைப்பதற்கு தன்னுடைய இன்னொரு கண்ணை அம்பினால் குத்தும் பொழுது இறைவன் அப்போது உணர்ச்சிவசப்படாது. இதுவரை துன்பம் இன்பம் எதுக்குமே உணர்ச்சிவசப்படாத அந்த இறைவன் சிவபெருமான், கண்ணப்பா நில், கண்ணப்பா நில், கண்ணப்பா நில் என்று கண்ணை குத்தும்போது கையை பிடித்து தடுத்து ஆட்கொண்டதாக அந்த கண்ணப்ப நாயனார் வரலாற்றிலே நாம் படிக்கின்றோம். இதில் எனக்கு என்னவென்றால், எந்த பன்றி மாயப்பன்றியை கொண்டாரோ அதே மாயப்பன்றி தான் இங்கே கண்ணப்ப நாயனார் புராணத்திலே கொல்லப்படுகிறது. அப்போ சிவபெருமான் அங்கே அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறார் என்றால், நீ இந்த பிறவி என்னை அடைவதற்காக அல்ல, இங்கே உனக்கு பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது, கௌரவர்களோடு போர் புரிய வேண்டியிருக்கிறது, இதெல்லாம் முடித்துவிட்டு அடுத்த பிறவியில் நீ என்னை அடைவாய். எப்போது அர்ஜுனன் சிவபெருமானை உணர்கிறான்? அவருடைய கால் இவருடைய நெற்றியிலே படும் பொழுது, அந்த மல்யுத்தம் போடும்போது சிவனுடைய கால் அர்ஜுனன் நெற்றியிலே படும் பொழுது தான் அவர் உணர்கிறார். ஆக சிவபெருமான் எந்த காலால் அர்ஜுனன் காலில் வைத்தாரோ அதே போல் அர்ஜுனன் தனது கண்ணை இன்னொரு கண்ணை பிடுங்கிவிட்டால் சிவபெருமானின் கண்ணில் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று கண் தெரியாது என்பதற்காக தன்னுடைய காலை அதே மாதிரி சிவபெருமான் எப்படி வைத்தாரோ அதே காலை எடுத்து சிவபெருமான் நெற்றியிலே வைத்து இந்த கண்ணை எடுக்கிறார் என்பதுதான் நமக்கு புராணம்.